ரெக்ஸ் ரோபோ டைனோ மற்றும் மந்திர புதிர் கனசதுரம். பெங்களூருவின் நட்சத்திரமயமான வானத்தின் கீழ் மின்னும் ஒரு ஆய்வுக்கூடத்தில் 10 வயது கீரா ரெக்ஸ் என்பதை கட்டினாள். குப்பை உலோகங்கள், ஒளிரும் பேட்டரிகள், தடுமாறும் டீரெக்ஸ் கைபாகங்கள் கொண்ட ஒரு ரோபோ டைனோசர். ரெக்ஸ் லேசர்களை மிதித்துவிட முடியும், ஆனால் அடிக்கடி கோளாறு ஏற்பட்டு தீப்பொறிகள் பறக்கும். நீ உடைந்த குப்பை என்று பெரிய ஆய்வுக்கூட ட்ரோன்கள் கேலி செய்தன. ஒரு நாள் தாத்தாவின் மாடியில் கீரா ஒளிரும் ஒரு மந்திர புதிர் கனசதுரம் கண்டாள். அதன் ஒவ்வொரு முகமும் சரியாக தீர்த்தால் மறைந்த உலகங்களை திறக்கும் சுழலும் புதிர். ஒரே ஒரு தவறான திருப்பம், நீ எப்போதும் சிக்கிக்கொள்வாய் என்று கனசதுரத்தின் மெல்லிய ஒலி எச்சரித்தது. தூய மனம் உள்ளவர்களால் மட்டுமே இதை தீர்க்க முடியும் என்று புராணம் கூறியது. சவால் நேரம், நகரத்தின் புதிர் போட்டி. வெற்றியாளர்களுக்கு உண்மையான பறக்கும் தட்டு பரிசு. ட்ரோன்கள் பலத்தால் கனசதுரத்தின் பக்கங்களை முறுக்கின. அது இன்னும் இறுக்கமாக பூட்டிக் கொண்டது. அவர்களின் கோடுகள் அதற்குள் சிக்கின. லேசர்கள் சிசிர்க்க ரெக்ஸ் முன் வந்து நின்றான். நான் மெதுவாக முயற்சி என்று அவன் பீப் செய்தான். ரெக்ஸின் உலோக கையிரல் மென்மையாக கிளிக் செய்தது. உடைப்பில்லை. கீரா வெள்ளனமாக குறிப்புகளை சொன்னாள். வானத்திற்கு நீலம், வளர்ச்சிக்கு பச்சை. திருப்பாக கனசதுரத்தின் மெல்லிய குரல்களை ரெக்ஸ் கேட்டான். பொறுமையான சிறு நகர்த்தல்களால் அவனுடைய கோளாறுகளும் சரியானது. முகங்கள் அனைத்தும் ஒத்திசைந்தன. பூம்! ஒரு வாயில் சுழன்று திறந்து தொலைந்த பொம்மைகளும் மிட்டாய் மழையும் வெளிப்பட்டன. ட்ரோன்கள் வியப்பில் உறைந்தன. எப்படி? ரெக்ஸ் மகிழ்ச்சியுடன் கர்ஜித்தான். முதலில் கேள், பலம் வேண்டாம். கீரா அவனை தழுவினாள். உன் இதயமே இந்த மந்திரத்திற்கு சக்தி. நீதி, பொறுமையும் கேட்பதும் பலம் அல்லது வேகத்தை விட கடினமான புதிர்களையும் தீர்க்கும்.